உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். தை திருநாளாம் பொங்கல் பண்டிகையை ஒட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே உழவர் சந்தை சாலையில் உள்ள VCK அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் வெள்ளை நெஞ்சன், வடக்கு மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன், முன்னாள் மாவட்ட செயலாளர் சசி கலைவேந்தன், கணேச பழனிவேல், மகளிர் அணி மாவட்ட செயலாளர் சரஸ்வதி, மகளிர் அணி மாவட்ட துணை செயலாளர் சசிகலா, கணேச பழனிவேல், முருகேசன், சுருத்தை சிவா, மகளிர் அணி பொருளாளர் ராஜகுமாரி, சிவகுமார் பாலுசாமி, தாமோதரன், பன்னீர்செல்வம், VCK பொருளாளர் வீரன், புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் திருமா விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புத்தம் புதிய பானையில் பச்சரிசி, வெல்லம், பால் ஊற்றி பொங்கல் பண்டிகையை வெகு சிறப்பாக கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பொங்கல் வழங்கப்பட்டது. அண்ணன் எழுச்சி தமிழர்களுடைய ஆணைக்கிணங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்றைய தினம் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பான முறையில் நடத்தினோம். தமிழர்களுடைய பாரம்பரியமான இந்த பொங்கல் விழாவில்தான் ஏழை மக்கள், உழைக்கக்கூடிய மக்கள் மற்றும் அன்றாட வாழக்கூடிய மக்களுடைய வேதனைகளை வழிகளையும் போக்கி சிறப்பான முறையில் மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய இந்த பொங்கல் விழாவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பில் இந்த விழாவை சிறப்பான முறையில் கொண்டாடி இருக்கின்றோம். எதிர்காலத்தில் நல்ல வழி பிறந்து தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற தமிழருடைய கோட்பாட்டுக்கு இணங்க இந்த பொங்கல் விழா சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறது. இந்த விழாவில் வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரி இளமதி அசோகன் உள்ளிட்ட கட்சியினுடைய அனைத்து முன்னணி பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார்கள். விடுதலை சிறுத்தை கட்சிகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொங்கல் விழாவை சமத்துவ பொங்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் அனைத்து பொறுப்பாளர்களும் மிக சிறப்பாக கொண்டாடினோம். இன்று முன்னணி அண்ணன் மேற்கு மாவட்ட செயலர் வெள்ளை நிரஞ்சன் அவர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் மகளிர் அனைவரும் அமைதியாக வந்து மிக சிறப்பாக நல்ல முறையில் கொண்டாடினோம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ராணிப்பேட்டை மத்திய மாவட்டம் சார்பில் காரை பகுதியில் பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட்டது. ராணிப்பேட்டை நகர செயலாளர் கி ராஜசேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 18 வட்டார செயலாளர் வெங்கடேசன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ராணிப்பேட்டை மத்திய மாவட்ட செயலாளரும் ராணிப்பேட்டை நகரமன்ற துணைத் தலைவருமான சீம ரமேஷ் கர்ணா கலந்து கொண்டு அப்பகுதியில் உள்ள ஏழை எளிய தாய்மார்களுக்கு புடவை, பொங்கல் தொகுப்பு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மட்டுமல்லாது காரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். இதில் ராணிப்பேட்டை மாவட்ட மகளிர் விடுதலை இயக்க ஒருங்கிணைப்பாளர் காயத்ரி, வினோதினி, 20வது வட்ட செயலாளர் மோகன்ராஜ், முன்னாள் மாவட்ட செயலாளர் குண்டா சார்லஸ், மாவட்ட செய்தி தொடர்பாளர் விசாராம், சசிகுமார், ராணிப்பேட்டை தொகுதி செயலாளர் மாந்தாங்கல் ராஜா, துணை செயலாளர் சுரேஷ், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அன்புநேசன், மாநில நிர்வாகி பெல்சேகர், நகர்மன்ற உறுப்பினர் நரேஷ், மாவட்ட அமைப்பாளர் தலித் சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் 26ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் ஜனநாயக மாநாடு குறித்த மிதிவண்டி பிரச்சார பேரணி விருதுநகர் கிழக்கு மாவட்டம் காரியாபட்டி VR மஹாலில் இருந்து கள்ளக்குறிச்சி வரை நடைபெற்றது. விருதுநகர் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் முற்போக்கு மாணவர் கழகம் சார்பில் நடைபெற்ற இந்த பேரணி முடிவில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் இனியவன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியை மாவட்ட துணை செயலாளர் போதிராஜா கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இதில் ஒன்றிய பொருளாளர் முத்துமணி, முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் முத்துப்பாண்டி, மாவட்ட துணை செயலாளர் பனைக்குடி பாக்கியராஜ், நகர செயலாளர் இளந்தமிழ், காரியப்பட்டி பேரூராட்சி 3வது வார்டு கவுன்சிலர் முனீஸ்வரி, முற்போக்கு மாணவர் கழக ஒன்றிய அமைப்பாளர் மூர்த்தி, நகர அமைப்பாளர் முத்துசிவா, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை நகர அமைப்பாளர் செல்வராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மக்களை திரட்டுவோம். வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, இமானுவேல் சேகரனுக்கு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நாகச்சேரி குளம் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன், கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்மொழி, மாநில நிர்வாகிகள் நீதி வளவன், குறிஞ்சி வளவன், தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் ஜவஹர் ஆகியோர் கலந்து கொண்டு புதுப்பானையில் அரிசியிட்டு பொங்கல் விழாவை துவக்கி வைத்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். இதில் நகர செயலாளர் பாவணன், நகர துணை செயலாளர் மாரி வளவன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை நிர்வாகி அர்ஜுன், புவனகிரி பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் முல்லைமாறன், புவனகிரி தொகுதி துணை செயலாளர் ராஜேஷ், பரங்கிப்பேட்டை ஒன்றிய செயலாளர் சந்தனகுமார், பரங்கிப்பேட்டை நகர செயலாளர் அண்ணாமலை, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் தேவநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே சங்குப்பட்டி கிராமத்தில் சமத்துவ பொங்கல் திருநாளை முன்னிட்டு 5ஆம் ஆண்டு இலவச மருத்துவ முகாம் விடுதலை சிறுத்தை கட்சியின் டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் முருகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு முகாமில் பயன்பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் குருவிக்குளம் ஒன்றிய செயலாளர் கனியமுதன், திருவேங்கடம் நகர செயலாளர் சிவகுமார், மருத்துவர் கபிலன், செவிலியர் மாரிச்சாமி, செண்பக செல்வி, மணிமேகலை, முகாம் செயலாளர் மாணிக வாசகம், சபரி, மணிராஜ், சம்பத், காளிராஜ், பாலமுருகன், முத்துமாணிக்கம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குருவிகுளம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட சங்குப்பட்டி கிராமத்தில் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாகவும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் ஊர் நாட்டாமைகள் மகேந்திரவர்மன், சபரி, முருகன் மற்றும் ஒன்றிய செயலாளர் கனியமுதன் மற்றும் உட்பட்ட நண்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூர் மணவெளியில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரைச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மணவெளி குணசேகரன், முகாம் நிர்வாகிகள் குமரன், குரு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் கடலூர் மாநகர மாவட்ட செயலாளர் மு. செந்தில், மைய நகர செயலாளர் ராஜதுரை ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக விழாவை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் நகர துணை செயலாளர் ஹில்டர், கிருஷ்ணா, காட்டுராஜா, ராஜ்குமார், கௌதம், குமரவேல், சரவணன், லோகு, வீரமணி, மதன், அஜய், அருண், மனோ, தீபன், சந்துரு, ஹரி ஐயப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாநகரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் இன்று கடலூர் மாநகராட்சி மணவெளி கிராமத்தில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. எனது தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக நம்முடைய மாவட்ட செயலாளர் செந்தில் அவர்கள் பங்கேற்று சிறப்பு செய்தார்கள்.
இந்த நிகழ்ச்சி கட்சியின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தோழர் சகோதரர் குணசேகர் அவர்களும் நம்முடைய கட்சியின் நகர செயலாளர் ராஜர் அவர்களும் முன்னிலை வைத்தார்கள். நிகழ்ச்சியில் விசிகா நிர்வாகிகள் ஹிட்லர் கிருஷ்ணா, ராஜ்குமார், நாட்ராஜா மற்றும் இந்த முகாம் செயலாளர் குமரன் மற்றும் கௌதம் மற்றும் முகாம் பொருளாளர் குரு ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தார்கள். நிகழ்வில் ராஜா, லோகு, சரவணன், சண்முகம், பிரபாகர், ஹரிஷ், பார்வதி, மனோ, அருண், மஜித், மதன், ராமூர்த்தி, வில்வநகர் அஜித், ஹரிஹரன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றார்கள் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடசென்னை வடக்கு மாவட்டம் சார்பில் 8வது வட்ட செயலாளர் பூபாலன் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வடசென்னை மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ், மாவட்ட செயலாளர் ஷா இளங்கோவன், மாவட்ட துணை செயலாளர் ஈரா திருமலை, மண்டல துணை செயலாளர் எம் முனீர், வட்ட செயலாளர் முருகன் ரமேஷ், மாவட்ட துணை அமைப்பாளர் பாலமணி, சுரேஷ், சர்க்குணம் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு அப்பகுதி பொதுமக்களுக்கு புடவைகள் வழங்கினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் வடக்கு மாவட்டம் செஞ்சி மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பாக்கம் கிராமத்தில் விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களின் மணிவிழா நிறைவு விழா மற்றும் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலை முன்னிட்டு பழங்குடியினர், துப்புரவு பணியாளர்கள், ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி விசிகா செஞ்சி ஒன்றிய துணை செயலாளர் சங்கர் வளவன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக விசிகா ஆரணி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் நன்மாறன் கலந்து கொண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் செஞ்சி ஒன்றிய செயலாளர்கள் தவசீலன், ராசாராமன், ஊராட்சி மன்ற தலைவர் அஞ்சலி செல்வகுமார், NLC நடராஜன், ஒன்றிய துணை செயலாளர் துத்திப்பட்டு கோவிந்தன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை அர்ஜுனன், மாவட்ட துணை அமைப்பாளர்கள் சந்தோஷ், பிரகாஷ், பிரசாந்த், நகர துணை செயலாளர் தலித் மகிழ்வரசு, பாக்கம் முகாம் நிர்வாகிகள் கருணாகரன், ஜானகிராமன், அன்பழகன், பாரி, சர்க்கரை, பாபு, மேகநாதன், வேலு உள்ளிட்ட விசிகாவினர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,